ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோ மச்சி. இது வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். அதுக்கான என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பேசிக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் என்ன, பிட்காயின் என்ன, பிட்காயின் ஹாவிங்னா என்ன, மைனிங்னா என்ன, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஸ்பேஸுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இதை வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ யாரும் பார்க்காதவங்க, நான் இப்போ வந்து அதோட பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் கார்ட்லேயும் இங்கே வந்து ஐ வில் பிளேஸ் இட். ஸோ நீங்கள் வந்து அது கண்டிப்பாக பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூ ஒன்ட் ரிக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் தி பேசிக்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் டூக்கு போகிறோம். அகெயின் நாட் ஃபேஸ் டூனா பேசிக்லேருந்து இப்போ அட்வான்ஸுக்கு தவறுன்னு கிடையாது. ஸோ அகெயின் பேசிக், பட் வேற லெவல் ஆஃப் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிளாக் செயின், இந்த எக்கோசிஸ்டம் என்ன, பிட்காயின் என்ன, அப்படி அந்த பேசிக் லெவல் போனோம். நவ் இந்த அதர் ஒரு சின்ன ஒரு நாட்ச் எக்ஸ்ட்ரா போகிறோம், விச் இஸ் லைக் அபவுட் அனலைசிங் தி சார்ட்ஸ், த ப்ரைஸ். ரைட். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ரைட். ஸோ reason being, number one of the main reason why we are here is to gain some money. Right. Gain some money na profit make பண்ணணும்னா ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கம்மியான பணம் போட்டு அதிகமான பணத்தை எடுக்க போறோம் அப்படிங்கிறது நம்மளோட அப்ஜெக்டிவ். ரைட். வித் அ மந்த்ரா லைக் பை லோ செல் ஹை. ரைட். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதில் இப்போ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ப்ரைஸ் அனலைஸ் பண்ணுறது, ஏன்னா பிகாஸ் லெட்ஸ் சே வெறும் எமோஷ்னலாக மற்றவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம வச்சு நம்ம பணத்தை போடாமல், நம்மளோட டியூ டெலிஜென்ஸ், நம்மளோட ரிசர்ச் பண்ணி, நம்மளோட ஒரு வேலிடேஷன் பாயிண்ட்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கு, ஓகே இப்போ இந்த இந்த ரீசனால நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து வில் இன்வெஸ்ட் பை ஆர் டூ சம் ஆக்ஷன். அண்ட் இதுதான் நம்மளோட இன்வேலிடேஷன் பாயிண்ட். இந்த இதுக்கு மேலே போச்சுன்னா வி ஹேவ் டு எக்ஸிட். இதுக்கு மேலே எக்ஸிட்னா இட் கேன் பி ஈவன் டேக்கிங் ப்ராஃபிட் ஆர் டேக்கிங் லாஸ். ஸோ ரெண்டு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியுமே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வரணும். வெளில வராமல் அப்படியே வச்சுட்டு இருக்கிறதும் தப்பு தான். நம்ம எதிர்பார்த்த மூவ் நடக்காமல் ஆப்போசிட்டாக நடந்து கம்மியாக இருக்குன்னா அப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் இன்வாலிடேஷன் பாயிண்ட்டை தொட்ட உடனே நம்ம வந்து எக்ஸிட்டும் ஆகணும். எக்ஸிட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறதும் தப்பு. ஏன்னா நம்ம ஹோல் போர்ட்ஃபோலியோமே ஜீரோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஓகே. ஹேவிங் செட் தட், இப்போ நம்ம வந்து அகைன் பேசிக்ஸ்னால இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக போக போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க போகுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் அனலிசிஸில் முக்கியமான ஒரு டைமென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் பி ஆஃப் எனி டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ். யூ கேன் பி அ ஸ்கால்ப் ட்ரேடர், you can be a swing trader, or you can be a cycle holder. ஓகேங்களா. இது என்னன்னு சொல்கிறேன். ஸ்கால்ப் ட்ரேடர்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ட்ரேடர். ஒரு நாள் இன்ட்ராடே பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ராடே ட்ரேடர்னு வச்சுக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட் பார்க்குறது, 15 நிமிஷத்தில் நிறைய ட்ரேடிங் பண்ணுறது, 1 ஹவர் ட்ரேடிங் பண்ணுறது, 4 ஹவர்ஸு. ரைட். ஸோ பெர் டே 1 டேல வந்து நிறையா ட்ரேட்ஸ் பண்ணுறவங்க, ஒரே ஒரு நாளுக்குள்ளேயே பல ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஸ்கேல்பர்னு சொல்லுவாங்க, ஸ்கேல்ப் ட்ரேடர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து அவங்க ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். தே வில் பி லைக் டே ட்ரேட், ஒன் டே, சாரி டே ட்ரேட்டில் டே ஃப்ரேம், டைம் ஃப்ரேம் வந்து டே டைம் ஃப்ரேம் அவங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்கால்ப் ட்ரேடர்ஸில் வந்து எந்தெந்த டைம் ஃப்ரேம் சார்ட்டில் அனலைஸ் பண்ணணுன்னு. ஸோ இவங்க வந்து 1 டே சார்ட், 3 டே சார்ட், இன்ஃபேக்ட் 12 ஹவர்ஸ் சார்ட் கூட பார்க்கலாம். 12 ஹவர்ஸ் சார்ட், 1 வீக் சார்ட். ரைட். ஸோ இந்த சார்ட்டில் அவங்க மேஜர் அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து இட்ஸ் நாட் லைக் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு ட்ரேட், இல்லை மாதத்தில் ஒரு 4 4 or 5 ட்ரேட்ஸ் ஆர் 10 ட்ரேட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், பெர் மந்த். டிபெண்ட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு டெஃபினேஷன் கிடையாது. ஸோ ஒரு தோராயமாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் எந்த இதில் வருவீங்க அப்படிங்கிறதுக்காக. சைக்கிள் ஓடர்ஸ்னா தே வில் ஹோல்ட் ஃபார் இயர்ஸ், லைக் வீக், மந்த், 3 month, 6 month. ரைட். ஸோ இந்த சார்ட்ஸ் தான் அவங்க மேஜராக அவங்க வந்து பார்ப்பாங்க. அண்ட் தே வில் ஹோல்ட் ஃபார் இயர்ஸ். ஸோ ஒன் ட்ரேட்ஸ் இன் இயர்ஸ். ஒரு இது வாங்கிட்டு ஒரு
ஒரு பொசிஷன் போயிட்டு அவங்க 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் பெரிய ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தே வில் கம் அவுட், ரைட்? ஸோ இது வந்து டைம் ஃப்ரேம். நான் இதில் வருவேன் ஆர் இந்த சேனல் மோஸ்ட்லி இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்கால்ப் ட்ரேடிங்குள்ளே நம்ம போகல. ஏன்னா ஸ்கால்ப் ட்ரேடிங் ரீசன் பீயிங் என்னோட ஃபோர்ட்டே, ஐ எம் அ டைப் ஆஃப் அ investor who do moderate or hold a type of investment, not a trading, right? நான் இன்னைக்கு போட்டு இன்னைக்கு ஒரு 30 ட்ரேட் பண்ணி காசு எடுக்கிற அந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர் நான் கிடையாது, ட்ரேடர் நான் கிடையாது. நான் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து மேஜராக என்ன பண்ணுவேன்னா போட்டு வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்டேக்கிங் புல்ல வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஸ்டேக் நான் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்மளுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நான் வந்து அந்த புல் சைக்கிள் நான் 4 இயர் சைக்கிள் தெரிய சொன்னால அந்த மாதிரி பாட்டமில் அந்த பியர் மார்க்கெட் பாட்டமில் வாங்கிட்டு புல் மார்க்கெட் டாப்பில் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஸ்டைல். அதுதான் அகைன் யாராலையும் ஈஸியாக பாட்டமும் வாங்கிட்டு டாப்பில் வைக்கணும்னு சொல்கிறது ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். பட் தட் இஸ் மை ஸ்டைல். லைக் அந்த மாதிரி ஒரு 3-4 இயர்ஸுக்கு நான் வாங்கி ஹோல்ட் பண்ணுவேன். ஸ்விங் ட்ரேடும் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதையும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் மேஜராக எம் சைக்கிள் ஹோல்டர் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் ஸ்விங் ட்ரேடர். ஸ்கேல்ப் நான் ரொம்ப பண்ண மாட்டேன். பட் ஸ்கேல்ப் பண்ணி பணம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் பணம் லூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹியூஜ் மணி இதில் நிறைய இருக்குது. ஏன்னா லிவரேஜ் ட்ரேடிங் பண்ணலாம், மார்ஜின் ட்ரேடிங் பண்ணலாம், அண்ட் சான்சஸ் ஆஃப் லிக்விடிட்டிங் உங்கள் அக்கௌண்ட் ஜீரோ வரதுக்கு சான்சஸ் இதில் தான் அதிகமாக இருக்குது ஸ்கேல்பிங்கில். ஸோ உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்து நீங்கள் இந்த ஆள் நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்? அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஓகே நம்ம பார்த்திப்போம். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். அண்ட் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து டைம் ஃப்ரேம், என்னென்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குன்னு நம்ம இது பண்ணுவோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் மொத்தம் 3 டைப் இருக்கு. ஓகே, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், சென்டிமெண்டல். ஓகே, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், சென்டிமெண்டல் 3 டைப் இருக்கு. ஓகேங்களா, இதுல டெக்னிக்கல்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் சார்ட். நம்ம சார்ட்டை பார்த்து நம்ம ஃபுல்லாக நம்ம சார்ட் நம்ம எப்படி ஜாதக புக்கை பார்த்து நம்ம இது ஃபுல்லாக ராசி பலனாக சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சார்ட்டை பார்த்து நம்ம எப்படி போகணும்னு கிடைப்போம். எக்ஸாம்பிளுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்ட்ராலஜி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐ மீன் ஒரு ரொம்ப வேக எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ சார்ட்டை பார்த்து நம்ம கடிக்க போகிறோம். ஒரு வெத்தலை மை தடவி பார்க்குற மாதிரி நம்மளுக்கு சார்ட்டு தான், அந்த வெத்தலை சார்ட்டு தான் நம்மளோட வந்து ஜாதக புத்தகம். சரிங்களா, இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நல்ல அனாலிசிஸ் வந்து நிறைய கன்ஃபிடன்ட் வச்சுக்கணும். ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் வச்சுட்டு ஓகே இந்த ஃபேக்டர் இப்படி சொல்லுது அதனால இதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கன்ஃபிடன்ட் பாயிண்ட்னா எதெல்லாம் நம்மளுக்கு எவிடன்ஸாக இருக்குது, நம்மளோட ஹைப்போதசிஸ்க்கு எதெல்லாம் வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் சேர்க்குது, ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து 10% ஏறப்போகுது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10% ஏறப்போகுதுன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இந்த ரீசனால இது ஏறப்போகுதுன்னு சொல்லலாம், ஃபண்டமெண்டல் இந்த ரீசனால இது ஏறப்போகுது, அப்படி டெக்னிக்கல்ல 3 ரீசனால இது ஏறப்போகுது அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ ரீசன் இது பேக்கப் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ டெக்னிக்கல் வந்து மோஸ்ட் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி இது வந்து சார்ட். ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா யூஎஸ் கவர்மெண்ட்ல என்ன நடக்குது, லேபர் மார்க்கெட்டு, இன்ஃப்ளேஷன், ஓகே, வார், அதுக்கப்புறம் போனால் ரேட் ஹைக்ஸு. ஓகேங்களா, அது இல்லாமல் இது வந்து மேக்ரோவில் ப்ராஜெக்ட் லெவலில் கூட சொல்லலாம். ப்ராஜெக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து எல்சல்வடோர் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி வந்து அடாப்ட் பண்ணுது. பிட்காயினை வந்து திடீர்னு லெட்ஸ் ஆப்பிள் அதை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் அக்செப்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் அல்லது பாலிகான் வந்து பாலிகான் வந்து டிஸ்னி வேர்ல்டு வச்சு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு கார்டானோ வந்து எத்தியோப்பியன் கவர்மெண்ட் வந்து கார்டானோ யூஸ் பண்ணி அவங்க காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்டு அந்த மாதிரி பேசிக்கலி நியூஸ் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இதில் வரும். ஒரு வெறும் சார்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு வந்து
நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம்ல. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா அந்த குவார்டர்லி ரிப்போர்ட் வரும். அந்த சார்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். அந்த ரிப்போர்ட்ல பார்க்கறது வந்து எவ்வளோ எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பார்க்குறது. சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது வந்து மீடியா எந்த அளவுக்கு இது பண்றாங்க, சோஷியல் மீடியா, ஐ மீன் இது வந்து ட்ரெடிஷனல் மீடியா, சோஷியல் மீடியா, டிப்பிக்கலாக நம்ம யூசர்ஸ் அந்த ஹோல் மார்க்கெட் எப்படி நினைக்கிறாங்க, மார்க்கெட் வந்து ஃபியர்ல இருக்காங்களா, பயத்துல இருக்காங்களா, இல்லை யூஃபோரியால இருக்காங்களா அப்படின்னு. கிரிப்டோ எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ட்டே இருக்கு. ஓகேங்களா? நான் இப்படி இதில் காமிக்கிறேன். செகண்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும். கிரிப்டோ ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ், இது வந்து பிட்காயினோட ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் போட்டுருவோம். ஸோ 0 பீயிங் பயங்கரமான ஃபியராக இருக்காங்க, 100 பீயிங் வந்து செம்ம யூஃபோரிக், பயங்கரமாக எல்லாமே இப்படி நான் வந்து மில்லியன் ஆக போகிறேன், கோடிசன் ஆக போகிறேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. 48 ஏதோ 50, ரொம்ப யூஃபோரிக்குள்ள ரொம்ப பயத்துலையும் இல்லை மார்க்கெட்டு. ஸோ இது இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸி ஆர் இம்பார்ட்டன்ட் காஜ். ஓகேங்களா? இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிரைமர்லி நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ண போறீங்க, ஒரு தீசிஸ் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறது ஒன்றும் இல்லை, நியூஸை பயணம் ஃபாலோ பண்ணணும். நம்ம காலத்தில் அப்பா நம்ம மாமாலாம் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி இப்போ நியூஸ் பேப்பர்லாம் டேபோ இல்லை யூடியூப் பாட்காஸ்ட் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கீழாக ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வந்து ப்ராஜெக்ட் ரொம்ப ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அண்ட் மேக்ரோவை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். யூஎஸ்ல என்ன நடக்குது, இன்ஃப்ளேஷன் என்ன நடக்குது, வார் ஏதாச்சும் நடக்குதா, நம்மளுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது, அந்த புரிதெல்லாம் கொடுக்கணும். ரைட். அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் நம்ம என்ன சொல்லலாம், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஒரு கம்போசம் கிடையாது. சில டூல்ஸ்லாம் வெப்சைட் இருக்கு, நீங்கள் இப்போ நான் காமிச்ச மாதிரி இப்போ ஃபியரில் இருக்குமா, நியூட்ரல் இருக்குமா, கிரீடில் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் போனீங்களாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ மீடியா போனீங்கன்னா மீடியா நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இது அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன இதுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்கணும்னா நிறைய செட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்குறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எலியட் வேவ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிபோனாக்கி சீரிஸ் இருக்குது, அப்புறமேட்டு கப் அண்ட் ஹேண்டில் இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேட்டர்னும் இப்போ சிம்பிளாக சின்ன சின்ன வீடியோஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் அனலிஸ் போகும்போது இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ப்ரைஸ் சார்ட்டில் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப பேசிக்கான சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது. ரைட், அதை பற்றி தான் நம்ம அடுத்த சில வீடியோஸில் பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அதையும் நம்ம இன்ஃப்ளேஷனில் வரும் மாதத்துக்கு ஒவ்வொரு டைம் சிபிஐ டேட்டா, பிபிஐ டேட்டா அதெல்லாம் வரும். அது வரும்போது இப்போ March 14th வரும். ஸோ 14th அப்போ நான் வந்து அதை பற்றி அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ தட் இட் வில் பி மோர் ரிலவெண்ட். சென்டிமெண்ட் அதை சொன்ன மாதிரி அது இப்பயே கூட சொல்லிடுறேனே, சென்டிமெண்ட் வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு கவுண்டர் இதுன்னு வச்சுக்கோங்க. கவுண்டர் இண்டிகேட்டர். அதாவது மா மீடியாலாம் பயங்கரமா ஆஹா ஹோஹோ சூப்பர் இதுதான் ஃபியூச்சர்னு பேசுறாங்க அப்படின்னாலோ, இல்லை சோஷியல் மீடியா எல்லாமே வந்து செம்மையா இருக்கு, பயங்கரமா ஏறப்போகுது அப்படின்னாலோ, இல்லைன்னா அந்த கிரேட் அண்ட் ஃபீல் இண்டெக்ஸ் வந்து கிரீட்ல இருக்கு அப்படின்னாலோ, எல்லாம் பயங்கர பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா எக்ஸிட் த மார்க்கெட், வெளில ஓடி வந்துருங்க விட்டுட்டு. ஏன்னா அவர் அப்படியே ஆப்போசிட், மீடியா வந்து அவ்வளோதான் பிட்காயின் இதெல்லாம் ரொம்ப நெகட்டிவ் பேசுறாங்க. இது சோஷியல் மீடியாவில் எல்லாமே நெகட்டிவாக இருக்காங்க, பயங்கர ஃபியரில் இருக்காங்க. ஃபியர் ரொம்ப ஃபியரில் இருக்குன்னா டைம் டு டிசிஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன கவுண்டர் இன்டியூனா எல்லாமே சூப்பராக பேசுகிறாங்க, நல்லதாக பேசுகிறாங்கன்னா வெளில வந்து வரதுக்கான நேரம்னு அர்த்தம். எல்லாமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கான நேரம்னு அர்த்தம். அதுக்கு சிம்பிள் ரீசன் பார்த்தீங்கன்னா அப்படிதான் மார்க்கெட்டுன்னு நார்மலாக அப்படி தான் மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட்டோட சைக்காலஜியை இப்போ மார்க்கெட் இப்படி தான் ஏறி இறங்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் 4 இயர் சைக்கிள் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 இப்படி தான் போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வாங்குறது பெட்டரா இல்லை இங்கே வாங்குறது பெட்டரா, இங்கே வாங்குறது பெட்டரா, இங்கே வாங்குறது பெட்டரா? ஸோ இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணும், இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணும். கரெக்டாக? அதுதான் ஐடியலி. ரைட். ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லாருமே பயத்தில் இருப்பாங்க, மீடியாலாம் ரொம்ப கழுவி ஊற்றுவாங்க, சோஷியல் மீடியா எல்லாமே பதறிட்டு இருப்பாங்க. இது வந்து ஃபியரில் இருக்கும்.
இண்டெக்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம ஜாலியாக செம்ம ஹைப்பில் இருப்பாங்க. மீடியா வந்து ஆஹா ஓன்னு பேசுவாங்க. சோஷியல் மீடியாலாம் எல்லாம் செம்ம யூஃபோரிக்கில் நான்லாம் கோடீஸ்வரன் ஆக போயிட்டு இருப்பாங்க. இது வந்து கிரீடில் இருக்கும். ஓகேங்களா? அதான் சிம்பிள் ரீசன். ஸோ இப்படி இருக்கு. மார்க்கெட் டாப்பில் இருக்கும்போது தான் இது எல்லாமே நான் சொன்ன இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். பட் தட் இஸ் அ டைம் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து தட் இஸ் அ டைம் தே வில் கோ அவுட். பட் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கும்போது இந்த ஃபியரில் இருக்கும்போது தான் உள்ளே வருவாங்க. பட் மேஜர் ஆஃப் த ரீட்டைல் தே வில் டூ ஆப்போசிட். இந்த ஃபியரில் இருக்கும்போது எவனுமே இல்லை, யாருமே வரத்துக்கு பயப்படுவாங்க. மார்க்கெட் நல்லா ஏற்ற அந்த யூஃபோரிக் ஃபேஸில் இருக்கும்போது மீடியாலாம் பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த ஃபோமோ நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்படி இருக்குது நீ இந்த மூலமாக. ஸோ டோன்ட் பி தட் ஆர்டினரி ரீட்டைல் பீப்புள், ட்ரை டு பி ஸ்மார்ட் பீப்புள், ரைட்? ஸோ தட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் திஸ். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவல். இதில் பெருசாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்த வீடியோவில் தான் நம்ம அனாலிசிஸ் பற்றி நம்ம ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து அனாலிசிஸில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் என்னோட ஐடியா, ரைட்? ஸோ யா, as I told, next video is all going to be about a series of technical analysis, basic charts பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சார்ட்ஸ், ரைட்? எலிட் வேவ் என்ன, ஃபிபோனாக்கி என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அப்படி அதெல்லாம் பார்ப்போம். ட்ரஸ்ட் மீ, இது நான் இப்படி இங்கே மைட் சவுண்ட் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் போது எப்படி இதெல்லாம் புதுசாக வரவங்களுக்கு இப்போ வரீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. 3 இயர்ஸ் பேக் நானும் புதுசு தான். எனக்கு சொல்லி தரத்துக்குலாம் யாரும் பெருசாக இல்லை. நானே கூகுள் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் சைக்காலஜி. ஈவன் இது டெக்னிக்கல்லாம் கூட இட்ஸ் ஆல்சோ பேக்டு பை சைக்காலஜி. ஹியூமன் எமோஷன்ஸ் தான் எல்லாமே. அதை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒன்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபண்டமெண்டல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ த சான்சஸ் ஆஃப் வின்னிங் இஸ் மோர். இதில் ஒன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் வந்து எப்பயுமே பாசிபிலிட்டி கிடையாது. நம்ம யாருக்குமே no one can guaranteely say that 100% ஷூர் ஷூரிட்டி யாருமே கொடுக்க முடியாது. இப்படிதான் போகுது எனக்கு தெரியும் அப்படின்னு. வாட் we can do is only probability, right? நம்மளால ப்ராபபிலிட்டி மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த இந்த அதுக்கு இந்த அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியம். இந்த அனாலிசிஸ் பண்ற மூலமா ஐ எம் திங்கிங் தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் இது இப்படி மேலே ஏறலாம் இல்லை இறங்கலாம் அப்படிங்கிற ப்ராபிலிட்டி தான் கொடுக்க முடியும். யாராச்சும் ஒருத்தங்க எங்கள் வீடியோலையும் சரி இல்லை ஆஃப்லைன்லையும் சரி நான் வந்து 100% அவங்களுக்கு ரிட்டர்ன் தரேன், அவர் 100% எனக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னாங்கன்னா அவங்க விட்டு திருச்சி ஓடிடுங்க. அப்படி கிளைம் பண்ணுறவங்க எல்லாமே ஃபேக் ஆர் ஸ்கேமர்ஸ். யாருக்குமே உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இந்த அனாலிசிஸ் மூலமாக வி கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் செக்மெண்ட் ப்ராபபிலிட்டிஸ். நம்ம ஓகே போகலாம் அப்படின்னு இது என்னோட தியரி. இந்த தியரி வச்சு நம்ம பணம் போடுறேன், நல்லதை போச்சுன்னா மேலே ஏறும், இல்லைன்னா எப்படி அது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம அதையும் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வீடியோஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறையா புது புது விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு ரிப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்? அண்ட் ஸ்லோலி வில் கெட் இன் டு த ஆக்சுவல் லைவ் டேட்டா அண்ட் சார்ட்ஸ். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டெக்னிக்கலில் என்ன பேசிக் சார்ட்ஸில் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா வில் கெட் டு த லைவ் சார்ட், டிஸ்கஸ் அபவுட் 4 இயர் சைக்கிள் எப்படி நெக்ஸ்ட் 25-26 ப்ரைஸ் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட் 1 இயரில் ஹாவிங் அப் ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்கலாம், எப்படி போகலாம், அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம வந்து வில் டிஸ்கஸ், ரைட்? அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.